தான் வந்து சொல்கிறேன் இல்லையா, பார்ட் 2ல் பார்க்கலான்ட்டு. ஸோ அந்த ஜீனு வந்து என்ன பண்ணுவான், அவன் பார்த்துருவான் அதை பார்ட் ஆஃப் அ டீமன் அப்படி யோசிச்சுட்டு அவன் ரோடில் நடந்து போகும்போது அந்த கேமை வந்து அவனை இழுத்துட்டி அவகிட்ட அந்த பேட்டர்ன்ஸ் இருக்குது, அவளை என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல, என்னன்னு சொல்லிட்டு பாரு. அப்போ ஜீனு சொல்கிறா, இது என்னன்னு கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்கிற கேமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஸோ அந்த கேமை என்ன பண்ணா, அவன் ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தான். ஓகேவா, ஃபஸ்ட்டு அந்த இதில் வேணா அவங்க பாட்டு பண்ணாங்க இல்லையா, அது கீமாவுக்கு தெரியும். அவங்க கீமை வந்து சொன்னான், மை லிட்டில் சோட்டா பாப் ஸ்க்ராட்சி அப்படின்னு சொன்னாலா. அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணா, ஓகே கரெக்டாக தானே இருக்குது, நான் நெக்ஸ்ட்டு ஐடல் அவார்ட்ஸ் போகிறேன். ஸோ 5 இயர்ஸாக வந்து இந்த ஹண்டெக்ஸ் தான் ஐடல் அவார்ட்ஸும் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ லாஸ்ட் சீன் இதுதான், சீன் 4. எனக்கு சீன் கவுண்ட் பண்ண தெரியாது. ஸோ சீனை இப்படியே முடிகிறேன். ஸோ மூவி வந்து லென்த்தாக போகும். ஸோ அந்த லென்த்தெல்லாம் என்னால் சொல்லிகிட்டு இருக்க முடியாது, பிகாஸ் ஐ எம் ஹேவிங் கோல்டு, என் த்ரோட்டெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ இந்த ஐடல் அவார்ட்ஸில் அவங்க கோல்டனாக அப்படியே கலக்குவாங்க. அப்போ என்னவா, அவங்க கோல்டன் ஹார்மோனை க்ரியேட் பண்ண போகிறாங்க. அப்போ தான் மீரா ஜோயி டீமன் வந்து மீரா ஜோயி மாதிரி வந்து அந்த இது ஜாக்கெட் கோட் அவள் போட்டிருப்பா அந்த பேட்டர்ன்ஸை மறைக்கிறதுக்கு. ஸோ அதனால் அந்த மீரா ஜோயி மாதிரி வந்து அந்த கோட்டை கழட்டி பிச்சு எரிஞ்சிட்டாங்க. அப்போ ஜோயிக்கு என்னாரும் இல்லை ரூமி வந்து கத்தோட்டி அந்த மேலே இருக்க லைட்ஸ் எல்லாம் அப்படியே உடஞ்சிடும். ஸோ அதை உடஞ்சோட்டி அந்த ஜோயும் மீராவும் வந்துடுவாங்க. அப்போ என்ன ஆகும், அவகிட்ட பேட்டர்ன்ஸ் இருக்குன்னு பார்த்துருவாங்க. மீரா எதுவும் அவகிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு அப்பயே, ஆனால் பேட்டர்ன்ஸ் இருக்குன்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஜோயி பாவம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தான், ரொம்ப ஷாக்காக இருந்தேன், எக்ஸைட்டிங் இல்லை, ரொம்ப ஷாக்காக இருந்தா பாவம். அதுதான் லாஸ்ட் சீனு 5. ஓகேவா, 5 or 4 என்னன்னு தெரியல. ஸோ அப்போ தான் அவங்க ஐடல் அவார்ட்ஸை கலக்குறாங்க. எப்படி தெரியுமா, அவங்க பாட்டுலாம் தெரியாது. ஸோ அவங்க வந்து ஹண்டர்ஸ் அங்கே ஸ்டேஜ்லேயே உடஞ்சிருந்து. ஸோ அந்த சீனெல்லாம் நீங்கள் வந்து பார்ப்பீங்க மூவியில். ஸோ கேளுங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து அவங்க ஐடல் அவார்ட்ஸில் பாட வந்துடுவாங்க இல்லையா, அப்போ வந்து ஏன்னாவும் அந்த கீமாவே வந்துடுவாங்க நேரடியாக. ஸோ அத்தனை பேர்ஸோட சோல்ஸும் எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்போது தான் ரூமி ஒரு என்ட்ரி கொடுப்பா பாருங்க. பாட்டு பாடிக்கிட்டே பாட்டு பாடும்போது அவங்க கீமா வந்து என்ன பண்ணுவான், அந்த ரூமிக்கு ஜோயிக்கும் மீராக்கும் வந்து அந்த வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும்ல, எல்லாருக்கும் டீமன்ஸ்க்கு எல்லாருக்கும் அந்த வாய்ஸ் கீமாவோட வாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கும். அந்த கீமாவோட வாய்ஸ் கேட்கும் போது தான் ஜோயிக்கும் மீராக்கும் கேட்குது இப்போ. ஸோ அந்த ஜோயிக்கும் மீராக்கு கேட்கும் போது என்ன ஆகுதுன்னா, மீராக்கு தான் ஃபஸ்ட்டு கேட்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லோரும் பிரிஞ்சிட்டு இனிமேல் பிரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீமாவோட கண்ட்ரோலுக்கு போயிட்டு அந்த மீரா. ஸோ ஜோயும் அதே பண்ணான், அலோட்டா போயிட்டா. அப்புறம் லாஸ்ட்டாக அந்த ரூமியோட வாய்ஸ் கேட்டோட்டி அவங்க கீமா இதுலேருந்து விடுவிச்சிட்டாங்க. அப்போ எல்லாம் ஃபைட் பண்ணிக்கிட்டு கீமாவை ஒரே அடியாக அறுத்துட்டு முன்னாடியே கீமா வர்றா அப்படியே ரூமியை நோக்கி. அவன் ஸ்குவாட் வச்சு எவ்வளவோ பண்ணுறா. எப்படின்னா உங்களுக்கு எப்படி சரி கட்டுறது, 1 minute. இந்த மாதிரி அவன் தடுத்துக்கிட்டே இருக்கான். தடுக்கும் போது ஜீனு வரான். அவன் எவ்வளவோ ப்ரெஷர் கொடுத்து அவளை தடுத்து பார்க்குறான், அவன் வரவே இல்லை. ஸோ அப்போ தான் ஜீனு வந்து எட்டியே பிடிச்சிக்கிட்டு, எனக்கு நீ விடுவிச்ச, எனக்கு ஒரு சோலை கொடுத்த, அதனால் அந்த சோலை உனக்கே திருப்பி தரேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு மறைஞ்சு போயிட்டான். அந்த 1 year வந்திருக்கு. அந்த ரூமிக்கு வந்து அப்படியே கண்ணீர் வந்துருச்சு. ஏன்னா ஜீனு இவ்வளோ நேரம் ஃப்ரெண்டாக இருந்தா இல்லையா, பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அவங்க 2 பேரும். ஸோ அதனால் ரொம்பவே ஹர்ட் ஆயிடுச்சு அவரோட ஹார்ட் வந்து. ஸோ என்னாச்சுன்னா அப்போ வந்து அந்த கோவத்தையும் கீமை 2 வெட்டினா பாருங்க, கீமை செத்தே போயிட்டான்.
ஸோ அந்த லேண்ட் வந்து ஃபுல்லாக க்ரீன் இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு. எப்போ தான் அந்த கீமா செத்தானோ அப்போ எல்லாம் பிளாக்காக இருந்தது, ஒயிட்டாக மாறி அப்படியே அந்த கிளைமேக்ஸுக்கு வந்தாச்சு. அவங்க பாடிக்கிட்டே சரி, ரெண்டாவது ஹிடன் மிஸ்டேக் சொல்கிறேன். ரெண்டாவதுன்னா மீனா வந்து என்ன பண்ண, லாஸ்ட் சீனில் வந்து அப்பச்சி 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 இந்த பேக்ரவுண்ட் பாட்டு வந்து நமக்கு கேட்காது. அப்போ மீனா என்ன பண்ணா அப்பச்சி 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 அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடினா. ரூமி வந்து அவளோட கோல்டன் சாங்குக்கே ஆடினா அப்படின்ட்டு. ஸோ அந்த ஜோய் வந்து வேற பாட்டுக்கான அது எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ லாஸ்ட்டாக 3 ஃபேன்ஸை பார்க்குறாங்க. என்கிட்ட ஜோய் வந்திருக்கு, என்கிட்ட ரூபி வந்திருக்கு, என்கிட்ட மீரா வந்திருக்கு. ஜோயும் இது தேர்ட் மிஸ்டேக் உங்களுக்கு சொல்கிறேன். 10 மிஸ்டேக் இருக்குது, ஒரு 15 இருக்குது, நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ மீரா ஜோயும் அப்புறம் ரோமியும் அவங்க பார்த்துட்டு அவங்க அழுகுறாங்க. அப்போ வந்து ஜோயி மீரா 2 பேரும் கையை கட்டினா தொடச்சி விட்றாங்க. ஆனால் இன்னொரு மீரா வச்சிருக்க பார்த்தீங்களா, இப்படி இப்படி அழுதா. மீரா கண்டுக்கவே இல்லை. எந்திரின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு பாடிட்டு அந்த கிளைமேக்ஸை முடிச்சுட்டாங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் படம். ஸோ அந்த படத்தையும் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு அந்த படம் போடுறேன். ஸோ பார்க்கணும் மிஸ் பண்ணாதீங்க. லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க போதும். பாய் பாய். ஓ பாய் பாய் சொல்ல இல்லை, நான் உங்களுக்கு ஒரு பாட்டு பாடி காட்ட போகிறேன். ஸோ கோல்டன் ஒரு பாட்டு சொன்னேன் இல்லையா, அந்த பாட்டு தான் இது. ஃபஸ்ட்டு மியூசிக்கு, அப்புறமா பாட்டு போகிறேன். I was a ghost, I was alone, huh? Guess again, give it to throw, I did it all, how to do. I was a queen, the dog made. I lived to life, tried to play both sides, but I couldn't find my own place. Called a problem child, cause I too wild, but now I am getting a pain, cause of music. Now I'm hiding, now be shining like a wannabe, cause your heart is voice is stronger. Now I believe we going up, 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 is every moment gonna be golden, gonna be golden. Oh, up, up, into our voices, gonna be golden, gonna be golden. Oh, put this, break this walls down, put this pattern solve us now. The old girl should see me fulfilled now. No more hiding, now we're shining like a wannabe, cause we are hunters, horses stronger. Now I believe we going up, 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 it's a moment gonna be golden, gonna be golden. Oh, up, 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 it's a moment gonna be golden, gonna be golden. Oh, we dreaming so
7 moment. Gonna be golden. Gonna be golden. Oh, happy 7 moment. Gonna be golden. Gonna be golden. Oh, now I'm shining. Now be hiding like a Barnaby. Cause your heart was stronger. Now I believe we gonna up the moment. Gonna be golden. Gonna be golden. Oh, up the 7 moment. Gonna be golden. Gonna be golden. Oh, now I'm shining like a Barnaby. Cause your heart wasn't strong enough to believe. Bye bye, friend.